சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான ஜனவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல முதலாவது ராசியா இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தோட கிரக அமைப்புகள் ஏதாவது யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குமா, திடீர் முன்னேற்றம் திடீர் வளர்ச்சி அப்படிங்கறத கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா இந்த தை மாதமும் வழக்கம் போல ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி அறகுறையா பார்த்துட்டு ஜோசியக்காரன் சொல்றது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியா அமையல, ராசி பலன் மட்டும் எப்படி சரியா அமைஞ்சிடும் அப்படின்னு உங்களை நீங்களே குத்தம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால கண்டிப்பா தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளா இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்புகளை கூட உங்களால ரொம்ப சூப்பரா பயன்படுத்திக்க முடியும். அதனால மேஷராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட இந்த வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே தொடர்ச்சியா போராட்டமான ஒரு நெருக்கடியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மேஷராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதத்தோட கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான திருப்பு முனைகளை கொண்டு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் இவ்வளவு நாளா உங்களோட 4வது வீடான கடக ராசியில நீச்சம் பெற்ற நிலையில பலமிழந்து உட்கார்ந்து இருந்தார். இதனால உங்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இவ்வளவு நாளா இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சரியான முடிவுகளை எடுக்க முடியாம நீங்க தடுமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா அவசரப்பட்டு ஒரு சில தவறான முடிவுகளை எடுத்து அது மூலமா நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. முக்கியமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானமும் வாய்ப்புகளும் கடைசி நேரத்துல கை நழுவி போயிருக்கும். ஒரு சில மேஷராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு அது மூலமா நிறைய மருத்துவ செலவுகளையும் கடந்த காலங்கள்ல சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அதே சமயம் இந்த தை மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ர பயிற்சியாகி மிதுன ராசியில வந்து உட்கார போறார். மிதுன ராசி அப்படிங்கிறது உங்களோட 3வது வீடு, முயற்சி ஸ்தானம் அப்படிங்கறதால அப்படி ஒரு ஸ்தானத்துல ராசியோட அதிபதி வந்து உட்காரக்கூடிய இந்த காலகட்டம் மேஷராசி அன்பர்களுக்கு முழுக்க முழுக்க யோகங்களும் வாய்ப்புகளும் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று கூடையவன் 3ல் வந்து அமரும் போது குப்பையில கிடக்கிறவன் கூட கோபுரத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த தை மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா மேஷராசி அன்பர்களுக்கு செலவுகள் குறையும், வருமானம் அப்படிங்கிறது 2 மடங்கா அதிகரிக்கும், பணப்புழக்கம் உங்க கைகள்ல தாராளமா புழங்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேரும். இவ்வளவு நாளா கொடுத்த கடனை கேட்டு நீங்க நாய் மாதிரி அலைய வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா இருந்திருக்கும். ஆனா இந்த தை மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா அந்த மாதிரியான அலைச்சல்களும் குறையும், பணமும் உங்களை தேடி வந்துரும் அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது 3வது வீடு அப்படிங்கிறது உங்களோட சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கறதால ஒரு சில மேஷராசி அன்பர்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா திடீர் உதவிகள் அப்படிங்கிறது இந்த தை மாதத்தோட பிற்பகுதியில கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது நிலப்பிரச்சனை இருக்குது அப்படின்னா, சொத்து தகராறு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட சுலபமா முடிவுக்கு வரும். முக்கியமா உங்களோட இக்கட்டான நேரங்கள்ல கஷ்டமான காலகட்டங்கள்ல உங்களோட சகோதர சகோதரிகள் ஏதாவது வகையில உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்க ராசியோட அதிபதியான செவ்வாய் பகவான் கடக ராசிக்கு பயிற்சியான உடனேயே உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது படிப்படியா தெரிய ஆரம்பிக்கும். மருத்துவமனையிலேயே தங்கி இருந்து சிகிச்சை எடுக்க வேண்டிய அளவுக்கான உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் கூட மருந்து மாத்திரைகளிலேயே குணமாகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். முக்கியமா மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகளும் இந்த தை மாதத்துல உங்களுக்கு பாதியா குறையும். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுறத நீங்களே அனுபவபூர்வமா உணர போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு வரக்கூடிய மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தை மாதத்தோட முதல் 15 நாட்களும் சிறப்பான பண வரவை நீங்க எதிர்பார்க்கலாம். உங்களோட தொழில நல்ல விதமான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. புது புது வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட தொழில எதிர்ப்புகளும் எதிரிகளும் அதிக அளவுல இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மன தைரியம், மன தெளிவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமா மந்தமா நடந்துகிட்டு இருக்கிற தொழில்கள் கூட இந்த தை மாதத்தோட முதல் 15
15 நாட்களும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்களே எதிர்பார்க்காத ஒரு சிறப்பான வளர்ச்சி உங்களோட தொழிலையும் வியாபாரத்திலையும் கட்டாயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்க ராசிக்கு தனாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு உட்கார்ந்துப்பார் அப்படிங்கிற காரணத்தால தை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா விரய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் 2ஆம் வீட்டு குடையவன் 12வது வீட்டுல இருக்காரு அப்படிங்கறதால வரக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளா தான் இருக்கும். அசுப செலவுகள் ஏற்படுறதுக்கோ மருத்துவம் சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகள் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த தை மாசத்துல பணத்தை சேமிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்ல, செலவு பண்ணக்கூடிய யோகம் நிறையவே இருக்குது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சிக்கனமா இருக்கணும், பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி செலவுகள் உங்களுக்கு வருஷ கட்டி வந்து நின்றுகிட்டே தான் இருக்கும். உங்களை அறியாமலேயே நீங்க தேவையில்லாத ஒரு சில விரைய செலவுகளை செய்யறதுக்கும் கூட இந்த தை மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த தை மாசத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க கேக்குறாங்க அப்படின்னா குழந்தைகள் கேக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு சில பொருட்களை நீங்க ஆர்வப்பட்டு வாங்கிடுவீங்க. ஆனா வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த பொருள் நமக்கு தேவையே இல்லையே, அவசரப்பட்டு வாங்கிட்டோமே, இந்த பொருளை வாங்கி நம்ம பணத்தை இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். இதனால மேஷராசி அன்பர்கள் இந்த தை மாசத்துல நம்ம குழந்தைகளுக்கு தானே வாங்கி கொடுக்கிறோம், நம்ம வீட்டுக்கு தானே நம்ம செலவு செய்யறோம், நம்ம வாகனங்களுக்கு தானே நம்ம செலவு செய்யறோம் அப்படின்னு நினைச்சு தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க. முக்கியமா ₹1 மதிப்புள்ள பொருளா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு தேவையா, உங்க குடும்பத்துக்கு பயன்படுமா அப்படிங்கறத ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா வாங்குங்க. அடுத்ததா இந்த தை மாசத்துல உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட குடும்ப ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் மாதத்தோட தொடக்கத்துல லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில உட்கார்ந்திருப்பார், மாதத்தோட பிற்பகுதியில விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில உட்கார்ந்திருப்பார். அப்படிங்கறதால இந்த தை மாதம் முழுக்கவே உங்களோட குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகளோ சண்டை சச்சரவுகளோ மனக்கசப்புகளோ இருக்காது. நீங்க திருமணமானவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சு நடந்துக்குவாங்க, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. முக்கியமா உங்க குழந்தைகள் உங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு மாதமாவும் இந்த தை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுவே திருமணம் ஆகாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட தாய் தந்தை உங்களை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த தை மாதம் இருக்க போகுது. என் புள்ள ஒரு விஷயத்த செய்யறான் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல ஒரு உண்மையும் நேர்மையும் இருக்கும் அப்படிங்கறதையும் உங்க தாய் தந்தை இந்த மாசத்துல புரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததா இந்த தை மாசத்துல மேஷராசி அன்பர்களுக்கு எந்தெந்த துறைகள்ல யோகம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதமா இருக்க போகுது. வெளிநாட்டு வேலைகள் அல்லது வெளிநாட்டு படிப்புகள் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த தை மாசத்துல நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்க போகுது. முக்கியமா வெளிநாட்டு வேலை சம்பந்தமா அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க கைகள்ல வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாவும் இந்த தை மாதம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல சீருடை சம்பந்தமான பணிகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த தை மாதம் ஒரு யோகமான காலகட்டமா இருக்கும். ராணுவம், போலீஸ், மருத்துவம், போஸ்ட் ஆபீஸ் இந்த மாதிரியான வேலைகளுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மேஷராசி அன்பர்கள் கண்டிப்பா யோகங்களை அடையக்கூடிய ஒரு மாதமாவே இந்த தை மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் இந்த தை மாசத்துல நீங்க இழந்த தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் திரும்ப அடைய போறீங்க. உங்க மனசுக்குள்ள மகிழ்ச்சியும் உற்சாகமும் கிடைக்க போகுது. முடிவுகளை எடுக்கிறதுல உங்களுக்கு இருந்த தயக்கங்கள் எல்லாமே முழுமையா விலகி இந்த தை மாசத்துல ரொம்ப தீர்க்கமான ஒரு சில முடிவுகளை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.